சேனல். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாம்பிள் கைஸ் தான் கைஸ் பார்க்க போகிறோம். நம்ம எப்படியோ கஷ்டப்பட்டு தட்டு தடுமாறி திக்கி திசமாறி 50 சப்ஸ்கிரைபர்ஸை தாண்டி போயிட்டோம். 70 சப்ஸ்கிரைபர்ஸ் தாண்டி அடிச்சிட்டோம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஸ்பெஷலாக நான் கண்டிப்பாக நிறைய வீடியோ போடுவேன்னு சொல்லியிருக்கேன். ஆனால் நான் லேட் ஆகும், அது லேட் ஆகிடுச்சு ரொம்ப, அதுக்கு மன்னிச்சுக்கோங்க. இப்போ வந்து அதோட ஃபஸ்ட்டு வீடியோவான ஸ்டம்பிள் கைஸ் இப்போ இங்கே வந்துடுச்சு. நான் இந்த ஸ்டம்பிள் கைஸ் எனக்கு ஆல்ரெடி தெரியும், நான் விளையாட ரொம்ப நாள் ஆச்சா, அதனால் வந்து ஒரு கொஞ்சம் மறந்து போயிடுச்சு. ஓ பார்த்தீங்கல்ல, லக்கு தாங்க. சரி ஓகே விடுங்க. இது வந்து என்ன மேப்னா லாஸ்ட் ரன்னோ ஏதோ ஒரு மேப்பு, நான் மறந்து போயிடுச்சு. ஆனால் இங்கே ஒரு ஒரு இது மாதிரிலாம் வரும் கைஸ், ஒரு கல், பெரிய பாறாங்கல் வந்து நம்மளை இடிக்கிற மாதிரிலாம் வரும். அப்புறம் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இந்த கேமை விளாட்னா தான் வந்து நமக்கு என்ன பார்த்திங்கன்னா, இந்த கேம் விளாடி நமக்கு வீடியோ போடுறதுனால நமக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் ஏறணும். அதெல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது. ஃப்ரீ ஃபயர் வீடியோ போட போகிறோம். எல்லா ஃப்ரீ ஃபயர் வீடியோவுக்குமே பின்னாடி ஒரு நிறைய அர்த்தம் இருக்குது. ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணோம் கைஸ், சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். அப்போ தான் என்னால் வந்து இன்னும் நிறைய வீடியோஸ் போடணும் அப்படின்னு மோட்டிவேஷனாக இருக்கும். சரி, நான் வந்து கிரிஞ்சு பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடுறேன், வாங்க போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க வாழைப்பழம் சாப்பிட்டா ப்ளீப்பு வரும், நல்லா ஃப்ரீயாக வரும். வாழைப்பழம் இப்போ எல்லாம் கீழே விழுந்துட்டானுங்க, இல்லை நானும் கீழே விழுந்துட்டேன். நானும் குவாலிஃபைடு இல்லை, நான் இந்த ரவுண்டில் நான் குவாலிஃபைடு. ஆனால் இப்போவே நான் இதுவாகிடுவாங்க, ஏன்னா எனக்கு இந்த பிடிக்கவே இல்லை. ஏதோ புதுசாக அப்டேட்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கானுங்க, எனக்கு சுத்தமாக பிடிக்கல. மிஸ்டர் பீஸ்ட் டிஸ்கோ ட்ராப்பான். என்ன கைஸ் பண்ணுறது, எனக்கு சுத்தமாக பிடிக்க மாட்டேங்குது இதெல்லாம். நான் தெரியாமல் என்ன பண்ணோன்னே தெரியாமல் நான் ஏதோ கீழே விழுந்துடுறேன். ஆனாலும் நம்ம இது வந்து இன்னும் என்னென்ன வீடியோஸ் வரோன்னு பார்த்தீங்கன்னா, ரியல் கிரிக்கெட் 24, அப்புறமா வந்து வேறு என்னது FC 24 வரும் கைஸ். FC மொபைலும் ரியல் கிரிக்கெட் 24 வரும், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் என்னென்ன வீடியோஸ் கேட்பீங்களோ நான் இது பண்ணுறேன். நான் வந்து உங்கள் கமெண்ட்டில் படித்து ரிப்ளை பண்ணுவேன். நீங்கள் கேட்குறதெல்லாம் நான் வீடியோஸாக போடுவேன். அடுத்து ஒரு ப்ரோ வந்து நம்ம FC கேட்டிருந்தாரு, அதை கண்டிப்பாக போடுவோம். ஓகே கைஸ், நம்ம கொலான்னு பேசிகிட்டு இருக்காம செகண்ட் டைமாக வீடியோக்குள்ளே போகலாம். ஏதோ டர்ட்டில் டம்பிள் அப்படின்னு ஒரு மோடு வந்திருக்கு. இந்த மோடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்விம்மிங் மோடு மாதிரி தாங்க இதுவும். சரி ஓகே, இது வந்து ஸ்விம்மிங் மோட் மாதிரி தான், நல்லா இருக்குது. அப்புறம் நம்ம சீசன் வேறு மாற்றிட்டானுங்க. நம்ம ஒரு பெரும் முயற்சியில் இருக்கோம் ஹீரோய்க்கு போனோன்னு. இப்போ நம்ம இருக்கிறது வெறும் ரொம்ப கம்மி தான் கைஸ், டைமண்ட் 2ல் தான் இருக்கோம் சிஎஸில். அதெல்லாம் கூடிய சீக்கிரமாக வரும், அந்த வீடியோலாம் கூடிய சீக்கிரமாக வரும் கைஸ். அது பேர் என்ன, ஃப்ரீ ஃபயர் வீடியோலாம் வரும், கண்டிப்பாக வரும். நம்ம ராஸ்டாரை தோக்கடிச்சிருக்கோம், எல்லாரையுமே தோக்கடிச்சிட்டோம் கைஸ். ஏன்னா நம்ம தான் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் நம்பர் 1 ப்ரோ பிளேயர் இன் வேர்ல்ட், தெரியும்ல. நான் எவ்வளோ பெரிய ப்ரோ பிளேயரு நம்மளை பார்க்குறவங்களுக்கு எல்லாமே தெரியும். அதுவும் ஸ்டம்பிள் கைஸில் மெயினாக பாருங்கள், எவ்வளோ பெரிய ப்ரோ பிளேயரு நீங்கள் இப்போவே பார்ப்பீங்க. பார்த்தீங்கல்ல, நான்லாம் ரைஸ் ஸ்டாரே வந்தாலும் தோக்கடிச்சிடுவேன் கைஸ். அவ்வளோ பெரிய ப்ரோ பிளேயரு ஒருத்தர் எப்படி குவாலிஃபை ஆனாலும் குவாலிஃபைட். பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய ப்ரோ பிளேயர்னு. நான் வந்து 50 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நிறைய வீடியோ போட்டிருக்கேனா, அதே மாதிரி தான் நான் சொன்ன வாக்கை காப்பாற்றுவேன். அதே மாதிரி 100 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நான் இப்போவே சொல்லிடுறேன், உங்களை சஸ்பென்ஸாக வைக்க விரும்பலை, இப்போவே சொல்லிடுறேன் கைஸ் என்ன வீடியோ போடலான்னு. என்ன வீடியோ போட போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, கிராணி ஆர் ஐஸ்கிரீம், நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள் எது போடலான்னு. கிராணியா ஐஸ்கிரீமா,
இல்லாட்டி பிசி கேம் பிளேவா கமெண்ட் பண்ணுங்கள். பிசி கேம் பிளேயில் வெறும் WCC2 தான் விளாடுவேன், வேறு ஒன்றும் இல்லை கைஸ். அப்புறம் இந்த மைன்கிராஃப்ட் சீரீஸ் அது ஒரு பக்கமாக ஓடிட்டுருக்கு, அதெல்லாம் நீங்கள் கேட்கக்கூடாது எங்கே இருக்குன்னு. வர வேண்டிய எப்போ வரோம் எப்படி வரோம்லாம் தெரியாது, ஆனால் வர வேண்டிய நேரத்தில் கரெக்டாக வர்றோம். அதுதாங்க நம்ம யூடியூப் சேனலோட வழக்கம். அப்புறம் இந்த வீடியோ பார்க்குறவங்க மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு பாருங்க. ஓகே, நம்மளோட சேனல் நேம் கூட மேலே இருக்கும், பார்த்துக்கோங்க. ஓகே, மறக்காமல் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ், அப்போ தான் நான் வந்து இது நிறைய வீடியோஸ் போடுறதுல உங்களால் பார்க்க முடியும். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். நான் டெய்லி கண்டிப்பாக வீடியோ போட மேக்ஸிமம் வீடியோ போட ட்ரை பண்ணுவேன், ஆனால் என்னால் முடிய மாட்டேங்குது. ஏன்னா நான் வந்து ஸ்கூல் போனோம், அப்புறமா வந்து டியூஷன் போனோம். டியூஷன்னா சப்ஜெக்ட் டியூஷன்லாம் இல்லை, அது ஒரு ப்ரைவேட் ஹிந்தி டியூஷன் தான். சரி ஓகே, இப்போ வந்து நம்ம இந்த ஸ்விம்மிங்லாம் வந்து நம்ம நீச்சல் கிங்கு கைஸ், உசைன் போல்டே தோக்கடிப்போம், அந்தளவுக்கு கிங்கு நம்ம, நீச்சல்களின் கிங்கு. அப்புறம் நம்ம வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு பாருங்கள் கைஸ். நம்ம வந்து எப்படியாவது 1K சப்ஸ்கிரைபர்ஸ் அடிக்கணும், அது எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. பார்க்குறவங்களாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு பாருங்கள். போவோம் பாருங்க கைஸ். நடுவில் அந்த பூஸ்டெல்லாம் இருக்காங்க, கொஞ்சம் மனசு திருப்தியாக இருக்குது. இதோ இந்த மாதிரி போனால் ஃபர்ஸ்ட்லேருந்து இதுதான் கைஸ், இதில் கடுப்பு வலிக்கிக்கிட்டே போயிடும் ஸ்டம்பிள் கைஸில். என்ன பண்ணுறது, எல்லாம் என்ன பண்ணுறது. ஸோ எலிமினேட்டட். இன்னும் ஒரே ஒரு மேட்ச் விளாட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம் கைஸ். என்ன வந்திருக்கு சூப்பர் வாட்டர் பார்க் அப்படின்னு ஒன்று வந்திருக்கு. இதெல்லாம் நான் வந்து விளாடும் போது இல்லவே இல்லை கைஸ், எப்படி வருதுன்னே தெரில. எல்லாமே ஸ்விம்மிங் ரவுண்டாகவே வருது, நான் என்ன பண்ணுறது? எவ்வளோ பெரிய ப்ரோ பிளேயரு, சும்மா இந்த ஸ்விம்மிங் ரவுண்டே கொடுத்துட்ருக்கானுங்க. போன தடவை இதே கொடுத்துட்டு இந்த தடவை இதே கொடுத்தா லூப் ஆகிற மாதிரி தானே இருக்கும். என்ன பண்ணுறது, எல்லாம் இவனுங்கெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு ஊருகா கூட போட முடியாது. இவனுங்க வேறு நடுவில் வந்து பாம்பை போடுறானுங்க, பக்கரியாக இருக்கானுங்க கைஸ் எல்லாரும். ஒரு ப்ரோ பிளேயர்னு சொல்லக்கூடாதே, அப்படியாதுன்ற பார்த்தீங்கல்ல. ஜெயிச்சே ஆகிறோம் அப்படின்னு ஜெயிக்கிறோம். இப்போ நம்ம ஃப்ரீ ஃபயர் எவ்வளோ பெரிய ப்ரோ பிளேயர்னு நம்ம பார்க்குறவங்க எல்லாருக்குமே தெரியும். அடுத்து நம்ம கிரிக்கெட் எப்படி விளாடுவோன்னு நம்ம ஃபாலோ பண்ணுற எல்லாருக்கும் தெரியும். ஓகே கைஸ், நான் கொலான்னு கடைசி வரைக்கும் நம்ம அந்த கேம் பிளேக்குள்ளேயே போகலையே, அதெல்லாம் விட்டுருங்க. கிரிக்கெட் 08 தான் வச்சுருக்கேனே, இதுலேயே நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். என்னோடய யூசர் நேம் இதாங்க கைஸ், வேணுன்னா வந்து ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் கொடுங்க, நம்ம 2 பேரும் விளாட்லாம். பேரை மட்டும் நீங்கள் வந்து என்ன வேணாலும் பேர் வச்சுக்கோங்க, ஆனால் லாஸ்ட்டில் SG இல்லாட்டி ஃபஸ்ட்டில் SGன்னு மட்டும் வைங்க. அப்போ தான் எனக்கு நீங்கள் சப்ஸ்கிரைபர்னு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். ஆஹா, முள் எவன்டா இந்த முள்ளெல்லாம் போட்டு வைக்கிறாங்க. கரெக்டாக அது வந்து இது பாமாக வருது, இங்கே வந்தோடனே அது ஸ்னோ பாலாக மாறிடுது. என்னென்ன பண்ணுறான் பாருங்கள், இதெல்லாம் ஜஸ்ட்டு கைஸ். எங்கேயோ போயிட்டு இந்த மாதிரிலாம் ரொம்ப சதி பண்ணுறானுங்க. ஆனால் சரி, அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். ஆஹாஹா.